மார்னிங் வியூவர்ஸ். இந்தியாவில் 34 ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸில் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்கள் நிலவரி. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே இந்த பாடத்திட்டங்களும் நிலவி வருகிறது என்று யாராலும் மறுக்க முடியாது. கல்வியை மாநில பட்டியலில் இருக்கிறது பல்வேறு விதங்களில் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழல் இருக்கிறது. குறிப்பாக சட்டம், சட்ட திருத்தம், புதிய கண்டுபிடிப்புகள், சுதந்திர போராட்ட வரலாறு, அதோடைய அப்டேட்ஸு, இன்னும் பல இன்வென்ஷன், இதெல்லாம் அப்பப்போ பாடத்திட்டங்களில் சேர்க்கிறதுக்கும் கல்வியை வடிவமைக்கிறதுக்கும் கல்வி திருத்தமான சட்டங்கள் நம்ம பண்ணுறதுக்கும் மாநில பட்டியலில் இருக்கிறதுனால அது நமக்கு பெரிய ஒரு சாதகமான ஒரு ஃப்ரீடம் நமக்கு அது கிடைக்குது. இதை பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்படும் வரை, அந்த தருணம் வரை இது மாநில பட்டியலில் இருந்துச்சு. அதற்கு பிறகு மாநில பட்டியல் இல்லை, இது பொதுப்பட்டியல் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரவலாக நமக்கு எல்லாருக்குமே இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இது சிபிஎஸ்சி சிலபஸ் கிட்டத்தட்ட நாட்டில் உள்ள 28 யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் மாநிலங்கள்லேயும் ஃபுல் ஃப்ளட்ஜாக பரவி இருக்குது சிபிஎஸ்சி சிலபஸ். மற்ற ஸ்டேட்டில் ஓவராலாக நியர்பை மற்ற ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. இந்தியா முழுவதும் 34 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸில் 28+8 இதில் 34 பிரிவாக பல்வேறு பிரிவுகளாக கல்வி பிரிந்து கிடப்பது மத்திய அரசால் சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த பார்வையிலே கல்வியும் மற்ற கட்டமைப்புகளும் பிரிந்து கிடப்பது அந்த பார்வையிலே தான் பார்க்கப்படுகிறது. இந்த சிபிஎஸ்சியை திணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சிபிஎஸ்சி என்பது இந்தியாவின் கல்வியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர்றது தான். இந்தியாவோட கல்வி அமைப்பு இந்தியாவின் கல்வி அடையாளமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் சிபிஎஸ்சியாக மாற்ற முயற்சிக்கிறது. இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் போர்டுடைய அப்டேட் வெர்ஷன் தான் சிபிஎஸ்சி சிலபஸ்ன்றதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு அவர் ரீசெண்டாக ஒரு முதல் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், அட்டவணை 7 பார்ட் 2 இதை மறுபடியும் ரீட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்கார். இதை அனைத்து துறை தலைவர்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் எப்படி மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் என்று அழுத்தம் தருகிறார்களோ, அதே போன்று சமீபத்திலே தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களும் இதை சமீபத்திலே வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள அரசு பள்ளிகள் 10,32,049 பள்ளிகள் 10,32,049 பள்ளிகள் இந்தியா முழுவதுமே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய அந்த எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 34,753 ஸ்கூல். கிட்டத்தட்ட 3.5% தான் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. இதிலிருந்து தான் நிறைய டாப்பர்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு ஸ்டேட் போர்டு சஸ்டைன் 2022ஆம் ஆண்டு இந்தியா முழுவதுமே 2,71,663 ஸ்டேட் போர்டு இருந்திருக்கிறது. ஸ்டேட் போர்டு பள்ளிகள் இருந்திருக்கிறது. 2,71,663 ஸ்கூல். இது இப்போ ரீசெண்டாக 2024 பார்த்திங்கன்னா 1,541 ஸ்கூல் தான். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே 1,541 ஸ்கூல் தான் இன்னமும் நம்ம ஸ்டேட் போர்டில் இயங்கிட்டு வருது. இது எல்லாமே சிபிஎஸ்சியில் மாற்றியிருக்கிறார்கள் என்றது நாம் கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். என்றாலும் இதில் மக்களுடைய கருத்து என்ன நிலவுகிறது என்றால், இதை இந்த 2 வருடத்திலே 2,70,000 கிட்டத்தட்ட எத்தனை பள்ளிகளை சிபிஎஸ்சியாக மாற்றி கொண்டு வந்தது பெரிய வரலாறு. கல்வியில் ஏற்பட்ட மாற்றம் என்று கூறினாலும் இதை இது படிப்படியாக செய்திருக்கலாம் என்று பல்வேறு தரப்புகள் கூறுகிறது. அதாவது இதில் கிட்டத்தட்ட 10th +2 படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் அடங்குவார்கள். அவர்கள் ஸ்டேட் போர்ட்லேருந்து திடீர்னு சிபிஎஸ்சியில் மாறுறது ஒரு சின்ன அவர்களுக்கு ஒரு பின்னடைவும்
சின்ன ஒரு சஃபரிங்ஸ் இருக்கும் அப்படின்றத ஒரு பரவலாக சொல்ல போகிறோம். இருந்தாலும் எல்லா மாணவர்களும் கல்வியிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஃபார்மேஷன் ஆஃப் சிபிஎஸ்இ. இந்த சிபிஎஸ்இ இந்திய அரசு சுதந்திரத்துக்கு முன்பே 1929ஆம் ஆண்டே ஜூலை மாதம் இதை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 95 வருஷங்களாக ஆகுது சிபிஎஸ்இ சிலபஸ் ஆகி. இருந்தபோதிலும் முழுமனதாக இந்தியா முழுவதுமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இன்னும் வரவில்லை. 95 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்பு இது வேண்டுமென்று நம்ம இந்திய அரசு கருதினாலும் இதுவரைக்குமே அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை எல்லா இடங்களிலும் நிலவி கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்இ அஃபிலியேட்டட் ஸ்கூல் ஓவரால் இந்தியா 29,960 ஸ்கூல் இருக்குது. 29,960 ஸ்கூல். இந்த ICSE சிபிஎஸ்இ இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே அந்த சிபிஎஸ்இ சிலபஸ் 26 கண்ட்ரீஸில் 240 ஸ்கூல்ஸு அதை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. 26 கண்ட்ரீஸில் பங்களாதேஷ், பக்ரைன், மயன்மார், ஈரான், சவுதி, குவைத், நேபாள், தோஹா, கத்தார், தான்சானியா, நைஜீரியா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஏமன், இந்தோனேஷியா, இது போன்ற 26 கண்ட்ரீஸில் வந்து சிபிஎஸ்இ வந்து இந்தியாவிலேருந்து ரெகக்னேஷன் பண்ணி அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அந்த ரன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த 29,960 ஸ்கூலில் கேந்திரியா வித்யாலயா 1253 ஸ்கூலு, நவோதயா வித்யாலயா 661 ஸ்கூலு, ப்ரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல் 16,741 ஸ்கூலு, சென்ட்ரல் திபெத்தியன் ஸ்கூல் இது வந்து 71 ஸ்கூல். இதுக்கெல்லாம் வந்து சேர்பர்சனாக தலைமை வகித்து வருபவர், சிபிஎஸ்சிக்கு சேர்பர்சனாக தலைமை வகித்து வருபவர் ராகுல் சிங் IAS அவர்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து தலைமை வகித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்தியாவில் யூபியில் 4,150 ஸ்கூல், டெல்லியில் 2,199 ஸ்கூல், ஹரியானாவில் 2,207 ஸ்கூல், கர்நாடகாவில் 1,335, பஞ்சாபில் 1,537, தமிழ்நாட்டில் 1,478, தமிழ்நாட்டில் 1,478 ஸ்கூல் சிபிஎஸ்ஆக இருக்குது. கேரளாவில் 1,461, மகாராஷ்டிராவில் 1,344, நாகாலாந்தில் 44 ஸ்கூலு, மிசோரமில் 21 ஸ்கூல், கோவாவில் 16 ஸ்கூல், ராஜஸ்தானில் 1,341 ஸ்கூலு, மத்திய பிரதேஷில் 1,564 ஸ்கூலு, ஏபியில் 4,664 ஸ்கூலு, குஜராத்தில் 621 ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்குது. தெலுங்கானாவில் 479 ஸ்கூலு, ஜார்க்கண்டில் 558 ஸ்கூலு, உத்தரகாண்டில் 881 ஸ்கூல், சத்தீஸ்கரில் 781 ஸ்கூல், அருணாச்சல் பிரதேஷில் 339 ஸ்கூல், அஸ்ஸாமில் 329 ஸ்கூல், ஹிமாச்சல் பிரதேஷில் 330 ஸ்கூல், ஒடிசாவில் 705 ஸ்கூல், வெஸ்ட் பெங்கால் 415, சிக்கிமில் 247, சத்தீஸ்கரில் வந்து 171, திரிபுராவில் 170, ஜேகேல 166 ஸ்கூல். கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனை ஸ்கூல் வந்து சிபிஎஸ்ஆ இருக்குதுன்றதை நீங்கள் இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சிபிஎஸ்இ கல்வியை 1ஆம் வகுப்பிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. மற்ற மாற்றங்களை விட 1ஆம் வகுப்புலேருந்து அவங்க 12 இயர்ஸ் சிபிஎஸ்சிலே வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th எக்ஸாம் எழுது அவர்களுடைய மனமாற்றம் அடைவதற்கு, அவர்கள் முழுமையாக மாற்றம் அடைவதற்கு, தகுதியாவதற்கு முதல் வகுப்பிலேருந்து அவங்க சிபிஎஸ்சி இன்னும் இப்போ இந்தியா ஃபுல்லாக மீதி உள்ள அந்த 1,500 ஸ்கூலையும் வந்து முதல் வகுப்பிலேருந்து மாற்றி விடுவது மிக சிறந்ததாக இருக்கும் என்று பொதுவாக எல்லா ஆர்வலர்களுமே கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்சியை முற்றிலுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து இந்த உலக தரத்திற்கு நம்ம இந்திய தரத்தை கொண்டு போகாத ஒரு சூழல் நிலவிவிடும். நம்ம உலகத்தரத்துக்கு நம்ம இந்திய தரத்தை கொண்டு போகிறது சிபிஎஸ்சி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கல்வி கல்வி பாதை. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக சிபிஎஸ்சி உடனே எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் மாற்றுறதை விட இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி அந்த நிலையை நாம் அடைவது மாணவர்கள் வந்து மாணவர்களை உலகத்தரத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உன்னதமான வழியாக இருக்க வேண்டும் என்று பொது ஆர்வலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். தேங்க்யூ.